இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டருங்க. ஒரு திரைப்படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். இந்த டைரக்டர் யாருன்றத முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா முதல்லயே பயங்கரமானவருன்ட்டேன். ஈரம் படம் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஈரம் படம் வந்து பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்க்கும்போது, எனக்கு அப்படி ஒரு பயம் ஏற்பட்டது. ஏன்னா நான் வந்து நைட்ல பார்த்தேன். நைட்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குன்னா இருந்தா சொல்லுங்க. அ அதுவும் வந்து ஒரு 10 மணிக்கு மேல தான் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்ளோ பயமா இருந்தது. தண்ணிய பார்க்கும்போதெல்லாம் பயம் ஏற்படுத்தின ஒரு படம்னா, ஈரம் படம் தான் சொல்லலாம். அவ்ளோ அழகா நம்ம ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் கொண்டு போயிருப்பாரு. ஸ்டோரி வைஸ் செம்ம. அப்புறம் குற்றம் 23 அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அ சஸ்பென்ஸ் கலந்த ஒரு படமா நல்லா போச்சு. டைரக்டர் வந்து அறிவழகன். அவரு தான் பண்றாரு. படத்தோடைய பேர் வந்து சப்தம். ஆல்ரெடி டீசர் வெளியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட பேஸ் பண்ண ஒரு திரைப்படம். நம்ம வந்து எவ்வளோ படம் பார்த்துருப்போம். அதேபோல சவுண்ட பேஸ் பண்ண ஒரு திரைப்படம்ன்ற மாரி கேள்விப்பட்டேன். டீசர்லயும் வந்து சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. ஓ! ஒரு 1000 வௌவால் ஓ! காதுல கத்துற மாதிரி இருக்கும்டா. இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதுல வந்து ஓகே. சத்தத்தை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ம். என் பேரு ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சுதான் இறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. உன்னோட சயின்ஸ் என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்லை. செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஓகே. ஓ! 28 ஓகே. செம்மையா இருக்குங்க. விஷுவலைஸ் பயங்கரமா மிரட்டியிருக்காங்க. மியூசிக் வந்து சவுண்டுக்கு ஏத்த மாரியே அப்படி கேட்குது. பயங்கரமா இருக்குங்க மியூசிக்ஸு. பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. விஷுவலைஸே வந்து ஒரு சவுண்டுக்கான ஒரு கலரிங் இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அழகா அ கொண்டு போது. அ அதாவது சவுண்ட வந்து ஒரு சவுண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள வச்சிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ரொம்ப இரைச்சல் வந்து நம்மளால கேட்க முடியாது. மேக்ஸிமம் சவுண்டு தான் நம்மளால கேட்க முடியும். ஹியூமனா நம்மளால கேட்க முடியும் சவுண்டு தான் நம்மளால கேட்க முடியும். அதுக்கு மேல போயி அது வந்து ஒரு கொலை மாரி சம்திங் ஏதோ இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த சவுண்ட கேட்டு அதுலேருந்து சூசைட் பண்ணிக்கிற மாரி தான் தெரியுது. அப்போ அந்த சவுண்ட் வந்து சம்திங் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஏதோ பண்ற மாரி தான் தெரியுது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் இருந்தாலும் நம்ம ஏகப்பட்ட பேய் படங்கள் பார்த்துருப்போம். அது வந்து வரும், பயமுறுத்தும். ஆ காமெடியாவும் வச்சிருப்பாங்க, பயமுறுத்துற மாரியும் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சவுண்ட் வந்து நம்மள வந்து ஒரு பயமுறுத்துதுன்னா, இது வந்து செம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர்லயே ரொம்ப மிரட்டியிருக்காரு. ஈரம் படத்துக்கு அப்புறம் அவருடைய வேற ஒரு ஜானர்ல இந்த படம் இருக்கும்ன்றது தெரியுது. ஏன்னா தண்ணிய வச்சு மிரட்டுன டைரக்டரு சவுண்ட வச்சு மிரட்ட போறாரு. இது சொல்லும்போதே ஒரு புதுசா இருக்கு. இந்த சவுண்ட வச்சு எப்படி மிரட்ட போறாங்கன்னா, இப்படிதான் இப்படிதான் மிரட்டுவோன்ற மாரி அ ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அ எனக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து யார் எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது வந்து ஏன் கொலை பண்ணுது? அதாவது மர்டரா தான் இருக்கும். அத வச்சு கேஸ் போகுன்ற மாரி தான் தெரியுது.
அது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது சப்தமாக இருக்கும், அதாவது சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி அது ஒரு ஏதோ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெய்லரு. 28ஆம் தேதி ரிலீஸுங்க, அதாவது இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு ரிலீஸுன்னு நினைக்கிறேன் படம். நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.